நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வழக்கு 31/7/2026 அன்று நடைபெற்றது. அதனுடைய நீண்ட நேர வாதங்கள் சென்றன. முதலீட்டாளர்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் அதில் இடம்பெற்றன. அதை வீடியோவாகவும் வாட்ஸ்அப்பில் அழகிரிசாமி பதிவிறக்கம் பண்ணி உங்களுக்கு அனுப்பியுள்ளார். மற்ற வீடியோக்கள் மற்ற யூடியூபர்களும் உங்களுக்கு செய்திகளை தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள். இது முதலீட்டாளருடைய நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறது. விசாரணையில் 1319 வெற்றி பெற்ற ஏலதாரர்கள் கட்டணம் செலுத்த இறுதி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி ஷார்ட்டாக 16 சொத்துக்கள் ஏலம் விட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது மாதிரி 10,619 ரசீதுகள் மற்றும் 776 நிராகரிக்கப்பட்ட ரசீதுகள் சரிபார்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அது மாதிரி கூட்டு ஏலம் ஜாயிண்ட் பிட்டிங் அதுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதேமாதிரி விக்டிம் சைட்லேருந்து அட்வொகேட்டை நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வொகேட் நித்ரா அப்படின்ற ஒருத்தவங்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது முதலீட்டாளர்களுடைய நலனுக்காக ஒரு பொதுப்படையான ஒரு அட்வொகேட்டை நியமனம் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் அவங்க மூலயமா கொண்டு செல்கிறதுக்கு ஈஸியான வழியாக இருக்குமென்றது நாம் நம்புகிறோம். இது இல்லாமல் நம்மளுடைய வழக்கு மிகப்பெரிய மாற்றத்துக்கு சென்று கொண்டிருப்பது என்பது உங்கள் மத்தியில் நான் இதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முதலீட்டாளர்கள் தற்சமயம் இருப்பது 65,000 பேர் இருக்கிறாங்க. மேலும் ஒரு 15,000 20,000 பேர் சேர்க்கப்பட உள்ளது. மொத்தம் ஒரு 80,000 பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இது ஒரு புறம். அப்போது கேள்விகள் எழுகிறது என்னென்னா, சார் இந்த ஃபேக் பாண்டு ஃபேக் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் என்ன சார்ன்ட்டு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஓ கிட்ட நீங்கள் நிறுவனத்தோட கரெக்டான முறையில் பேசி இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வெளியில் வாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தகவல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த முதலீட்டாளர்கள் சைடில் இருக்கிற வெரிஃபிகேஷனை கிளியர் கட்டாக நம்ம பண்ணி இதில் எவ்வளோ ஒரிஜினலான பாண்டுகள் இருக்கிறது, இதில் சேர்க்கப்பட்ட பாண்டுகள், ஏஜெண்ட் பாண்டுகள், டையப் ப்ராஜெக்டில் செயல் பண்ண பாண்டுகள், இப்படி பலவிதமான பாண்டுகள் லீடர்களுடைய மூலமாக பெட்டிஷனில் ஏற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெளிவுபட எடுத்து கொண்டு செல்கிறோம். ஆகையால் இதையெல்லாம் சரிபார்த்து உண்மையான முதலீட்டாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார் என்பதை சரிவர கணக்கிலிட்டு செட்டில்மெண்ட் நேரத்தில் நமக்கு சரியான தீர்வு கொடுப்பதற்கான முயற்சியை நீதியரசர் செய்து தருகிறேன் என்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த பாண்டு விஷயத்தில் கம்ப்ளைண்ட் விஷயத்தில் யாரும் மனக்குழப்பம் பட வேண்டாம் என்பது முதலீட்டாளர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏன்னா எந்த பாண்டையும் நிறுவனத்துக்கும் இஓடபிள்யூக்கும் தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கொழிய நமக்கும் நிறுவனத்துக்கும் கிடையாது. அதனால் அவங்க எந்த பாண்டையும் ஏற்றுக்கப்பட மாட்டாதுன்றத நிறுவனம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி சொன்னால் அது லீடர் மூலமாக டூப்ளிகேட்டாக தயாரித்து கொடுக்கப்பட்ட பாண்டுகளாக இருக்குமோ ஒழிய இதனால் முதலீட்டாளர்கள் பாதிப்போனால் நம்ம பாதிக்க மாட்டோம். நம்ம பாதிக்கிறதுக்கு 100% வாய்ப்புகளே கிடையாது. அதனால் பாண்டு விஷயத்திலையும் கம்ப்ளைண்ட் விஷயத்திலும் சரிபார்க்கப்படும். இறுதியாக அதனுடைய விவரங்களை நீதியரசர் மூலமாக தெளிவுபட இஓடபிள்யூ மூலமாகவும் தெளிவுபட உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதுக்கப்புறம் வழக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற வித்தியாசங்களை பார்க்கணும்.
இன்றைக்கி எவ்வளவோ முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு செய்துட்டு பல ஆயிரம் கோடி கணக்கான முதலீடுகளோட இந்த ஸ்கேம் நடந்திருக்கு. இது இந்தியாவிலே வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கேம் அப்படின்னா சகாராவுடைய இதை சொல்கிறாங்க. அந்த சகாராவே வந்து தெளிவுபட முதலீட்டாளர்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோட வட்டியோட செட்டில்மெண்ட் பண்ணி அந்த வழக்கிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. இது 5-6 மாநிலங்களுக்கு சேர்ந்த பிரச்சனையாக இருந்தது. கிட்டத்தட்ட இது 25,000 கோடிக்கு மேல் ஸ்கேம் ஆகப்பட்ட கம்பெனி. இதை தெளிவான முறையில் தெளிவான செட்டில்மெண்ட்டை செய்திருக்கிற அரசாங்கமும் அந்த சட்டத்திட்டங்களும் அந்த அதிகாரிகளுடைய வழிமுறைகள் தான் இந்த வழக்கு நவுத்தி கொண்டு எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்கோம். ஆகையால் இது ஒரு சகாராவுடைய வழக்கு எப்படி முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக செட்டில்மெண்ட் ஆகியதோ அதுபோல் நமக்கும் இந்த நியோமேக்ஸ் வழக்கில் இருக்க 80,000 பேரில் இதிலிருந்து நிராகரிக்கப்படக்கூடிய பாண்டுகளை தவிர்த்து தெளிவான முதலீட்டாளர்கள் பெட்டிஷன்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான முயற்சியாக நமது சங்கம், அதாவது சங்கம்னா வந்துட்டு டோட்டலாக முதலீட்டாளர்களுடைய இடம் மட்டுமே வேணுமென்ற அந்த ஒரு அமைப்பை தவிர்த்து பணம் மட்டுமே வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற முதலீட்டாளர்களுடைய சங்கங்கள் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 95 சங்கங்கள் இருக்குது. ஆனால் வந்து செயல்படக்கூடிய சங்கங்கள் ஒரு 4-5 சங்கங்கள் மட்டும்தான் செயல்பட்டுருக்கு. மற்றவர்களாம் இன்ஆக்டிவ் மாதிரி இருக்குது, ஆக்டிவே இல்லை. அப்படி இருந்தாலும் இதில் இப்போ குறுகிய காலகட்டங்கள் இந்த ஒரு ஆண்டு காலத்தில் நிறைய மாற்றங்களை ஒரு சிலரால் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறோம். அது வந்து நியூஸில் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கிறதுலையும் யூடியூப் மூலயமாவும் உங்களுக்கு தகவல் வர்றதுலேயும் கோர்ட்டு நிகழ்வுகளை விசி லைவாக பார்ப்பதுலையும் உங்களுக்கு இந்த வழக்கில் முன்னின்று நிறைய விஷயங்களை எடுத்துக்கொண்டு வழக்கில் நீதியரசிடம் தெளிவுபட நாம் ஃபைல் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்ற விஷயத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் யார் எப்படி செயல்படுற அந்த விதங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், இதில் வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களிடமிருந்து திருப்பியும் அவர்களை பாதிக்கப்பட வைப்பதற்கும் சூழ்ச்சிகளாக லீடர்களும் சரி பல சங்கங்களும் செயல்பட்டுருக்கு. நம்ம அதை வந்து தெளிவுபட பேசுகிறதுக்கு இல்லை. அப்படி இருந்தும் நம்ம ஒரு சில விஷயத்தில் சொல்கிறோம். அதாவது நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு நேரம் சரியாக இல்லாத ஒரு காரணத்தால் நாம் வந்து நியோமேக்ஸ் என்ற வலையில் சிக்கிக்கிட்டோம். அந்த வலையிலேருந்து திருப்பி நம்ம மீண்டு வரது தான் வழக்குக்கு நம்ம போயிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது திருப்பி வந்து நிறுவனம் சார்ந்த லீடர்களும் நிறுவனம் சார்ந்த கைக்கூலியாக வேலை செய்யும் சங்கங்களும் பல விஷயங்களில் அவர்களுக்கு அதாவது வந்து எப்படின்னா சொல்யூஷன் கொடுக்குறேன்றது ஒரு நிவர்த்தி கொடுக்குறேன்றது மூளை செலவை செய்து திரும்பியும் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்தும் அதற்கு உடந்தையாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு மிக வருத்தமான விஷயமாக இருக்கிறது. ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால், கடைசி ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நாம் வாதத்தின் அடிப்படையில் போகும் பொழுது நீதியரசருடைய கருத்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதெல்லாம் ரொம்பவும் வந்துட்டு சிந்திக்க வேணாம், ஃபீல் பண்ண வேணாம். இந்த நிறுவனம் தொடங்கின காலகட்டத்திலிருந்து வழக்கில் வந்த காலகட்டத்துக்கு வந்த காலகட்டங்களிலும் அதற்கு அப்புறம் இதுவரையும் இந்த நிறுவனத்தால் பர்ச்சேஸ் செய்யப்பட்ட சொத்துக்கள், பினாமி அசட்டுக்கள், இதன் தொடர்ச்சியில் யார் எதிர்த்து இந்த வளையத்துக்குள் வருகிறார்களோ அவர்கள் மூலம் யார் இந்த இடத்தை வந்து லீகலாக பர்ச்சேஸ் பண்ணாமல் அன்லீகலாக போய் அவங்க செட்டில்மெண்ட்டில் வலையில் மாட்டிக்கிறாங்களோ அந்த சொத்துக்கள் எல்லாமே திருப்பவும் கையகப்படுத்தப்படும் என்றதை அதிகாரப்பூர்வமாக நீதியரசர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த இடைப்பட்ட 2023 26 இந்த மாதம் இந்த தேதி வரைக்குமே செட்டில்மெண்ட், தேர்ட் பார்ட்டி செட்டில்மெண்ட்டு, பாண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லீடர் செட்டில்மெண்ட்டு, நான் அப்படி பண்ணித்தரேன், இப்படி பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன்னு மக்களை மூளை செலவை செய்து
பல சங்கங்களும் பல ஏஜெண்டாக இருப்பவர்களும் முதலீட்டாளர்களிடம் செட்டில்மெண்ட்டை செய்து உள்ளார்கள். அந்த செட்டில்மெண்ட் எல்லாமே ரிவைஸ் ஆகும். கண்டிப்பாக அது எல்லாமே திருப்பியும் அவர்கள் சட்ட வளையத்துக்குள் வந்து விடுவார்கள். அப்படி வந்தால் நீங்கள் வாங்கின சொத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு 100% உண்டு. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த லீகல் உங்களுக்கு தெரிஞ்ச லீகல் யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் போய் அதை கேட்டு புரிஞ்சு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா வந்துட்டு நான் சொல்கிற விஷயம், நான் இந்த மாதிரி சட்ட சிக்கலில் ஒரு நிறுவனத்தினுடைய வழக்கில் போய் எல்லாத்தையும் சந்தித்து தீர்வு பெற்று வெளியில் வந்த ஒரு காரணத்தினால இந்த அனுபவம் என்னை இந்த அளவுக்கு சொல்ல வைக்கிறது, பேச வைக்கிறது. அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நிறுவனத்தின் சார்ந்த செட்டில்மெண்ட்டில் வழக்கில் இருக்கும்போது சென்றிருந்தால் அந்த சொத்துக்கள் எல்லாமே கையகப்படுத்திவிடும். இதை வந்து ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கள்ல இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்தது, நியோமேக்ஸினுடைய வழக்கு அக்யூஸ்டுன்னும் பொழுது எத்தனை பேர் அக்யூஸ்டாக வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, வாதத்தில் வைக்கிறது வந்துட்டு 151 பேர் டைரக்டரு இன்னும் எக்ஸஸ்ட்ரா இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சா அதையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 151 டைரக்டர் மேலே எஃப்ஐஆர் ஆகியிருக்கானா, சிஎஸ்ஆர் போட்டிருக்கானா, சார்ஜ் பண்ணியிருக்கானா, இல்லை. கம்பெனிகள் 310 கம்பெனிகள் இன்க்ளூடிங் செல் கம்பெனியை சேர்த்து இருக்குது. இந்த 310 கம்பெனிகள் வந்து EOWவில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு ஆண்டுக்கு மேலே ஆகிருக்கு. நடவடிக்கை வந்து எடுக்கிறேன்னு சொல்லி காலதாமப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆட்சிகள் மாற்றம் இது மிகப்பெரிய முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக விளைந்திருக்கின்றதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். போன அரசாங்கம் இருக்கும் பொழுது இந்த செயல்பாடுகள்லாம் மிக கடினமாக இருந்தது. ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு இது யாரை பார்க்கணுன்னாலும் மிக கடினமாக இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம், இப்போ புதிதாக வந்திருக்க அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களை சந்திப்பது எளிமையான முறைகளும் இருக்குது. அவர்கள் இப்போது நேர்மையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த முன்னேற்றங்கள், இந்த மாற்றங்களும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இது எல்லாம் முதலீட்டாளர்களுக்கு மிகவும் சாதகமான விஷயமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் இவர்கள் சேர்க்கப்படாத, சார்ஜிட் போடப்படாத நிறுவனங்கள் எல்லாம் சார்ஜிட் போட வேண்டும் என்ற ஆணையை பிறப்பிப்பதற்காக நமது சங்கத்தினுடைய பணம் மட்டுமே தேவை என்ற ஒரு குழுவினுடைய அமைப்பிலிருந்து ஒரு சில நபர்கள் டிரான்ஸ்போர்ட் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கின் வலிமை மிக மிக அதிகமாக இருக்கிறது. நடவடிக்கையும் அதிகமாக இருக்கிறது. நீதியரசன் ஆணை என்ன பிறப்பிக்கிறார் என்றால், அக்யூஸ்டில் ஹைகோர்ட்டுனா ஃப்ளைட்டில் வந்துட்டு 5 ஸ்டார் இதில் ரூம் போட்டு தங்கி கோர்ட்டு அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் டிரான்ஸ்போர்ட் கோர்ட்டில் காலையில் வந்து 10 மணினா 10 மணிக்கு வந்தால் கண்ணுக்கு முன்னாடி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்கணுன்ற ஒரு ஆணையோடு செயல்படுத்தியிருக்காங்க. அப்படின்னும் போது அக்யூஸ்டெல்லாம் அங்கேயே தான் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும், எத்தனை கோடி சம்பாதிச்சாலும், எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர்களும் அக்யூஸ்டாக, குற்றவாளியாக நீதியரசர் கண் முன்னாலே இருக்க வச்சு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு தான் அவங்கள ரிலீஸ் பண்ணி வெளியில் அனுப்பாங்க. மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுற வழக்கை, இதனுடைய வழக்கினுடைய விவரங்களை நான் நன்றாக தெரிந்து கொண்டு ஈவினிங் 4 மணிக்கு மேல் இதை எடுக்கிறேன் என்று இவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று ஆணையை பிறப்பிக்கிறார். இப்படியெல்லாம் வந்து நல்ல நீதியரசர்கள் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறதுனால, நீதியரசர்களுடைய தீர்வுகள் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் கோர்ட்டில் மட்டுமே 2 தரப்பில் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தவர்களுடைய இது கபில், பத்மநாபன், முத்துக்குமரன், இவங்க ஜாமீனெல்லாம் இவங்க ஜாமீனெல்லாம் ரத்து பண்ணணுன்னு ஜெயராஜன் ஒருத்தர் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு வழக்கு போட்டிருக்கார். அந்த ஜெயராஜ் என்றது நம்மளுடைய பணம் மட்டுமே தேவை என்ற குழுவில் நியோமேக்ஸ் ஸ்கேம் தமிழ்நாடு என்ற அந்த குரூப்பில் அவர் ஒரு உறுப்பினராக இருக்கார். நம்ம குரூப்பில் இருக்கார். அவர் ஒரு சங்கத்தை அமைச்சு செயல்பட்டுருக்கார். அவர் அந்த சங்கத்தினுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக அவர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு. அதுபோல் வந்துட்டு மானாமதுரையை சேர்ந்த கணேஷ்,
அவரும் வந்துட்டு டிரான்ஸ்பேட்டில் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கும் வந்து ட்ரையல் கோர்ட் வந்தாச்சு. அதனுடைய விளைவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதை எடுத்து விசாரிக்கிற நீதியரசரும் வந்து கடுமையான நீதியரசர். அதனால் வந்து அதனுடைய வலிமையும் கடினமாக இருக்கிறது. நீதியரசர் வந்துட்டு அந்த அப்பா மகன் அடித்து கொன்ற வழக்கில் நீதியை வழங்கிய ஒரு நேர்மையான நீதியரசர் முத்துக்குமரன் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறாங்க. அப்போ இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும், முதலீட்டாளர்களுக்கு தீர்வுகள் எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம முதலீட்டாளர்கள் எல்லாமே வந்து பணத்தை போட்டுட்டோன்ற அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஒரு சில பேருடைய கருத்துக்களை கேட்டு நம்ம சும்மா இரு அப்படின்னா, சும்மா இருந்தால் எப்படி வந்து ஒரு விஷயம் நடக்கும், ஒரு விஷயம் சும்மா இரு, உன் பாக்கெட்டை தேடி உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை தேடி பணம் வரும் என்ற ஒரு சின்ன சொற்களை கேட்டு மனம் மகிழ்ந்து மூளை செலவிட்டு முட்டாள்தனமாக இருந்து கொண்டு இருப்பார்கள் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு எந்த முயற்சிகளும் கிடையாது. இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிருமா? நான் கேட்குறது, யூடியூப்பை பார்த்துட்டு தான் தீர்வு கிடைச்சிடுமா? நான் யூடியூப்பு போட்டு யூடியூப்பில் இவ்வளோ விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, நான் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன், ராவும் போக்கில் எப்படி நான் செயல்பட்டுருக்கேன், இதற்காக இந்த டீட்டெயிலை இந்த இதை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நெட்வொர்க்கு, ஒரு டீமு, ஒரு குரூப்பு வந்து செயல்பட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு தூக்க நேரத்தை குறைச்சி கிட்டத்தட்ட 22 மணி நேரம் 28 மணி நேரம் கூட இந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுக்குற விஷயத்தில் செயல்பட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து அவர்களும் ஒரு முதலீட்டாளர்கள் தான். இவங்கெல்லாம் இப்படி செயல்பட்டு இருக்கும்போது நீங்கள் என்னென்னா இந்த மெசேஜை மட்டும் கன்வே பண்ணிவிட்டு மற்ற, அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நெருக்கமாக இருக்கணும்னா ஃபோன் மூலயமா தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஃபோனும் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சார் இப்படி இருக்கா சார், அப்படி இருக்கா சார்னு. அதாவது எல்லோரும் எல்லா தரப்புலையும் வந்து வேலைகளை வந்து தெளிவாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஏஓடபிள்யூ கூட வந்துட்டு நாங்கள் வந்து ஏடிஜிபி அவர்களை சந்தித்த பிறகு இன்னும், அதாவது அவங்க வேகத்தை இன்னும் நிறைய அதிகப்படுத்தியிருக்காங்க, துரிதப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மேக்ஸிமம் வந்து டைரெக்டாக கால் பண்ணி கேட்குற அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆக்டிவாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? நீதியரசர் இது 15 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டிருந்த வாதத்தையும் வாரத்துக்கு ஒன்று போட்டு வேகப்படுத்திகிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏல விவரங்களையும் வேலை இதையும் வந்துட்டு அட்டாச்மெண்ட்டும் வந்து செய்துட்ருக்காங்க. இது வந்து முன்ன இருந்த சட்டத்திட்டங்கள் பிரகாரம் அவங்க என்ன பண்ணால் செக்ரட்டரிட்ட போய் கையெழுத்தாகி வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ இந்த ப்ராசஸில் இவங்களே பண்ணி இவங்களே எம்எஸ்டிசிகிட்ட கொடுக்குற ஒரு இயல்பான சூழ்நிலையை முதலீட்டாளர்கள் எல்லாம் மனுக்கள் போட்டு செக்ரட்டரிட்ட பார்த்து, சபாநாயகர்களை பார்த்து, நிதி அமைச்சரை நீதித்துறை அமைச்சரை பார்த்து, இந்த மாதிரி எல்லாத்தையும் சந்தித்து பேசி அவருடைய கலந்து பேசியதனுடைய விளைவு தான் இந்த மாற்றங்களுடைய இதுவும் இந்த வேகமும் அதிகரித்திருக்கிறது. மக்களுக்கு தீர்வுக்கான வேகத்தை நாம் வந்து அதிகப்படுத்தி அவர்களுக்கு குறுகிய காலகட்டத்தில் அந்த தீர்வை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்களும் செயல்பட்டுருக்கோம். அது தொடர்பான அரசு தரப்புலையும் நீதித்துறையிலும் இஓடபிள்யூலும் நல்ல தீர்வுகளும் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம யாரையும் எந்த சூழ்நிலையும் போய் குறை பேசுவதற்கு இல்லை. ஒன்று அதை நல்லா எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இது வந்து நான் வந்து சொல்கிறதுனால மற்ற பேர் வந்து ஏதாவது தவறாக கூட நினைக்கலாம். இதில் வந்து நேச்சுரல் எனக்கு வேண்டியது என்னென்னா இதை வச்சு நம்ம பைசா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் நம்ம கிடையாது. இதனால் வந்து என்னுடைய பணம், இழந்த பணத்தை ரூபாய் 84 லட்சத்தை பெறுவதற்காக நான் முயற்சிக்கிறேன். அந்த முயற்சியின் அடிப்படையில் நான் இந்த கூட்டு முயற்சியிலும் இதை நான் தனிப்பட்ட முறையில் தனி மனிதனாக கேட்க முடியாது என்ற ஒரு கேள்விகள் இருப்பதனால் நான் ஒரு சங்கத்தை நியோ முதலீட்டாளர் நல சங்கம் என்ற நெய்வேலியின் முதலீட்டாளர் நல சங்கம் என்று அமைத்து இதன் மூலமாக நான் இதை தெளிவாக எடுத்துக்கொண்டு செல்கிறேன். இதன் அடிப்படையில் பல சங்கங்களும் இணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழுவாக உருவாக்கி அவர்கள் மூலம் தகவல்களை சேகரித்து அந்த தகவலை சரிபார்த்து அதையும் நாம் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து விட்ருக்குறோம். அப்படி கொடுத்தவருடைய அடிப்படையில் தான் ஃபேக் பாண்ட் என்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கொண்டு போய் நம்ம நீதியரசர்கிட்ட சேர்த்தது இந்த குழு தான்.
இதை யாராலையும் வந்து மறுக்க முடியாது. அதுபோல் வந்து அடுத்த கட்டம் இந்த 816 பேர் லீடர்ஷிப், இதை வந்து நம்ம கைக்கு வந்து எப்போவோ வந்துடுச்சு. ஆனால் இதை வந்து புரிதல் இல்லாமல் இதை அப்படியே எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்டாக பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இதை இந்த குழு எடுத்து சரிபார்த்து இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது, இதை கோர்ட்டில் நாம் தாக்கல் செய்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்று ஒரு தீர்மானித்து அதுக்கப்புறம் தான் இதை நம்ம கோர்ட்டில் தாக்கல் பண்ணோம். இதை கோர்ட்டில் தாக்கல் பண்ண இந்த குழுவின் மூலமாக தான் நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம். இதை வந்து நியோ முதலீட்டாளர் சங்கம் மூலமாக தான் கொடுத்துருக்குறோம். இப்படி பல விஷயங்களை வந்து லேண்டு ரெக்கவரி பண்ணுறது, அதேமாதிரி வந்து அட்டாச்மெண்ட்டு எல்லா சங்கமும் கொடுத்துருக்கு, நம்ம மட்டும் இல்லை எல்லா சங்கமும் கொடுத்துருக்கு. அதேமாதிரி இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸு நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, யாரையுமே வந்துட்டு சாதாரண நினைக்க, நிறுவனத்தில் உள்ள தவறுகள் பல ஆயிரக்கணக்கான தவறுகள் இவர்கள் செய்து வைத்திருக்கார்கள். தவறுகள் மீன்ஸ் என்னென்னா அவங்க பிழைக்க, அவங்க வாழ, அவங்களுக்கு பலாயிரம் கோடி சொத்துக்கள் சேர்க்க நம்ம பல ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாற்ற பல முயற்சிகள் செய்து அவர்கள் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இன்னைய தேதி வரைக்குமே. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ வந்துடுச்சு, இத்தனாயிரம் கோடி கொடுத்துட்டாங்க, கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஏலம் விட்டால் நமக்கு கிடைச்சிடும், எல்லாம் உண்மை தான், கிடைச்சிடும்ன்றதெல்லாம் உண்மை தான். ஆனால் எவ்வளோ கிடைக்கும், இது அடிப்படை ஃபண்டமெண்டலில் என்ன தெரியுங்களா, இவங்க ஒரு 1000 கோடி மதிப்புள்ள வழக்கோடு இருக்கிற தருவாயில் இவங்க கொடுத்த ஷூரிட்டி தான் இந்த 3000 கோடி 4000 கோடி லேண்டு சொத்து எங்கள் மதிப்புள்ள சொத்துக்களை உங்களுக்கு தருகிறோம் என்று கொடுத்துருக்கிறது. இப்போ வந்து 8000 கோடியை நம்ம தொட்டுட்டோம். 8000 கோடி தொட்டுட்டா டிரான்ஸ்பேட் இஓடபிள்யூனுடைய இது டிரான்ஸ்பேட் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இவர்கள் முன்மடங்கு, அதாவது 24,000 கோடி சொத்துக்களை வந்து ஷூரிட்டியாக கொடுத்தால் மட்டும்தான் இந்த நியோமேக்ஸ் வழக்கில் அக்யூஸ்டாக A1 அக்யூஸ்டாக இருக்க யாராக இருந்தாலும் பெயில் கொடுக்கறதற்கு முடியும். ஆனால் இவர்கள் அரசை கையகப்படுத்தி கொண்டு போன அரசாங்கத்தினுடைய சப்போர்ட்டில் இவர்கள் இந்த 1000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களுக்கு மட்டுமே கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டுமே 3000 கோடிகள் சொத்துக்களை கொடுத்துவிட்டு இன்றைய வரைக்கும் காலம் கடத்தி இருக்கிறார் என்ப ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் வந்து டிரான்ஸ்பேட் ஆக்ட் பிரகாரம் எந்த லீகல் இதில் போய்ட்டு எந்த அட்வொகேட்டை போய்ட்டு கன்சல்ட் பண்ணி பார்த்தாலும் இதுதான். ஏன்னா வந்து சட்டமே டிரான்ஸ்பேட்டுக்கு உள்ள சட்டமே சிம்பிள் சட்டம் ஒரு 100 பேஜ் 150 பேஜில் அடங்கிடும். அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது இவங்க முதல்ல வந்துட்டு 8000 கோடிக்கு சொத்து கொடுக்காமையே பெயிலில் வெளியில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறு, இது தவறு. ஆனால் கொடுத்துட்டாங்க, நடைமுறை ஆகிட்டுருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செட்டில்மெண்ட் என்ற பேட்டர்னுக்கு வந்ததுனால இந்த செட்டில்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, கொடுத்ததை நம்ம ஏலம் விடுவோம், ஏலம் விட்டு எவ்வளோ தொகை வருதோ அந்த தொகையை நம்ம கணக்கிட்டுட்டு மீதமுள்ள தொகைக்கு சொத்தை கேட்போம். சொத்தை கேட்டால் இவங்க சொத்து கொடுக்கணும், கொடுக்கலன்னா இவங்களை தூக்கி உள்ளே போட்டுறேன். இதுதான் வந்து நீதித்துறையோட ஆர்கியூமெண்ட். இதான் நடந்துகிட்ருக்கு, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதன் உள்ளடக்கம் இவ்வளோ விஷயம் இருக்குது. இதை வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம வந்து போன மாதம் வந்து செக்ரட்டரிட்ட போகணும், இஓடபிள்யூ தலைமை அலுவலகம் போகணும், இன்னாரை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணோம். அதை குரூப்பில் போட்டோம். அந்த குரூப்பில் போட்டோன்னே அவேர்னஸ் இருக்கணும், முதலீட்டாளர்கள் இன்வால்மெண்ட்டு வந்து 100% இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு சான்ஸே கிடையாது. அங்கே வந்து 7 பேர் தான் வந்து ஆஃபீஸுக்கு முன்னாடி காலையில் 10 மணி கரெக்டாக வந்தது. அப்போ 65,000 கம்ப்ளைண்ட்டு, எவ்வளோ பேர், 7 பேர். இந்த 7 பேருக்கு தான் பணம் தேவையா, மீதி உள்ளவங்களுக்கு பணம் தேவை இல்லையா? அப்போ வந்து அதாவது ஒரு 20%, ஒரு 30% அப்படி பார்த்தா கூட ஒரு 200 பேர் குரூப்பில் இருக்காங்கன்னா, குரூப்பில் இருக்கிறத பார்ப்போம், குரூப்பில் இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் 60 பேர் வந்திருக்கலாம். வந்திருந்தால் அது ஒரு நமக்கு ஒரு மெஜாரிட்டி. அங்கே அந்த ஸ்ட்ரென்த்தே கிடையாது. 10% ஸ்ட்ரென்த்து கிடையாது, 5% தான் ஆட்கள் வந்திருந்தாங்க. அப்படின்ற போது நான் அதை முன்னெடுத்து செய்கிறவங்களுக்கு
கொஞ்சம் மன உளைச்சல் ஆகுது. ஏன்னா மக்களுடைய சப்போர்ட் இருக்கணும். இப்போ இன்றைய சூழ்நிலைகள் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கும்பொழுது நம்ம பொறுப்பாளர்கள் எல்லாம் கேட்குறது என்னென்னா, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன சப்போர்ட்டு? எங்கே போனாலும் ஒரு வழக்கு வந்து ஃபைல் பண்ணோம்னா 5 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம். இன்றைக்கி மானாமதுரையெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹியரிங் அட்டன் பண்ணி இது வரைக்கும் கூப்பிட்டு வந்தேன். 5-6 லட்சத்துக்கு மேலே தாண்டிருக்கலாம். நான் கணக்கெடுக்க முடியல. அவர்கிட்ட நான் பேசலாம். அப்ராக்சிமேட் எனக்கு தள்ளி இருக்கிற எனக்கே தோணுது இவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்ட்டு. அதேமாதிரி இப்போ இவங்க சிவதர்ஷினி மேடம் அவங்க இந்த வழக்கை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு, இந்த இதை போடுறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு 6-7 லட்சம் செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களும் அவங்களுடைய ஓன் மணியை போட்டு செலவு பண்ணி வழக்கை எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து எதுக்காகனா, தீர்வு எங்களுக்காக இல்லை. இந்த தீர்வு கிடைச்சா எங்களுக்கு மட்டும் கிடைக்காது. இது எப்போ யாருக்கு தீர்வானாலும் இந்த வழக்கில் இருக்கிற மொத்த நபர் 80,000 பேரோ 60,000 பேரோ எல்லாத்துக்குமே தீர்வு ஒன்று தான். ஆனால் இந்த தீர்வுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்று. ஆனால் இதை முயற்சிக்கின்றது ஒரே நபர்கள் தான், 2 நபர்கள் தான், 3 நபர்கள் தான், 4 நபர்கள் தான், 5 நபர்கள் தான். அது எவ்வளோ கஷ்டமான விஷயங்களாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். பல பேர் பல வீடியோ பேசியிருக்காங்க, பல பேர் பல இது சொல்கிறாங்க. அதில் ஏதாவது வந்து செயல்பாடுகள் இருந்தானா, செயல்பாடுகள் சங்கத்தை சார்ந்த ஆட்கள், அதாவது வந்து இந்த பெட்டிஷன் கொடுக்க வேணான்றதுக்கு ஒரு மறுப்பு. இதே மாதிரி வந்து நிறுவனத்தோடு சார்ந்து நம்ம செயல்பட்டோன்னா, நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம நிறுவனம் பெருசாக தூக்கி கொடுத்துருன்னா அப்படி ட்ராவல் பண்ணுது. இந்த 3 ஆண்டு காலத்தில் பல பேர் பலவிதமான வேஷங்கள் போட்டு நடிச்சிருக்கிறாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வேஷம் போடுறோம், நாங்கள் வேஷம் போடுறோம். இன்னும் மேலே உச்சமாக என்ன சொல்கிறான்னா, நான் லீடர், நான் வந்து இன்னமும் 50 கோடிக்கும் 100 கோடிக்கும் 200 கோடிக்கும் பிஸ்னஸ் எடுத்து நியோமேக்ஸுக்கு கொடுத்த மாதிரி நான் லீடர் அப்படின்ற அந்த ஒரு பெரிய வாதங்களை வச்சுக்கிட்டு அவங்க, அதாவது இந்த சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணியிருப்பான். அந்த ஸ்கேமுக்குள்ள அவன் இன்வால்மெண்ட் இருப்பான். அதனால தான் வந்து அவன் பட்டுன்னு நம்மளை வந்து லீடர்னு சொல்லக்கூடியதுக்கு காரணமாகுது. ஏன் அப்படின்னா, இதில் சுருக்கமாக சொல்கிற பாருங்கள், ஒரு தனி மனிதன் அப்படின்னா அவன் வந்து 2.5 கோடியிலேருந்து 3 கோடி வரைக்கும் இந்த மாதிரி தனி மனித ஒருத்தர் முதலீடு வாங்கி ஏமாற்றப்பட்டால் அந்த வழக்கு யார் விசாரிக்கப்படும்னா EOW தான் விசாரிக்கப்படும். இதுதான் வந்து சட்டத்தில் உள்ள இடம். அப்போ ஒரு ஏகச் வந்து 3.5 கோடிக்கு மேலே வாங்கினாலும் அவன் குற்றவாளி. அவன் எப்படி வெளியில் இருக்கலாம்? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால தான் இந்த 816 பேர் லிஸ்ட்டை வந்துட்டு வழக்குக்கு கொண்டு போனதும் அதை தீவிரப்படுத்தினதும் அதான் காரணமே. ஏன்னா ஒவ்வொரு ஏகச்சும் 50 கோடி இல்லைங்க, 100 கோடி 200 கோடி. எங்கள் ஊரில் பாஸ்கர் என்ற ஏகச்சு 200 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கார். அதே மாதிரி வந்து டாக்டர் செல்வகுமார் அவர் வந்துட்டு 200 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கமலநாதன் அவர் 100 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கா. அதேமாதிரி இன்னொருத்தர் செந்தில், அந்த செந்தில் வந்து சேத்தியத்தோப்பை சார்ந்தவர், வீரசக்தியினுடைய ரிலேஷனு. அவர் வந்து ஒரு டைரக்டர் கேடரில் போனதாலும் RH லெவலில் போனதால சொல்லி தகவல் சொல்கிறாங்க. அவர் ஒரு 300-400 கோடி கிட்ட பண்ணியிருப்பார். ஆக மொத்தம் இந்த 400 கோடி பண்ணவன், 100 கோடி பண்ணவன், 200 கோடி பண்ணவன், இவன் எல்லாமே வெறும் 3.5 கோடி பண்ணாலே அக்யூஸ்டு. 3.5 கோடி பண்ணிட்டு பண்ணவன் அக்யூஸ்ட் ஆகும்னா 100 கோடி பண்ணவனுக்கு அக்யூஸ்ட் ஆகாமல் இருந்தால் அது எவ்வளோ மிகப்பெரிய தவறுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய தகவல்களை நீங்கள் சரியான முறையில் சேகரித்து இந்த குரூப்பில் போடுங்க. இந்த குரூப்பில் போட்டிங்கன்னா இந்த குரூப்பு அதை என்னென்ற பரிசீலனை பண்ணி அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி இது பண்ணணும், சேஃப்டி பண்ணணுமோ அப்படி முதலீட்டாளர்களுக்கு சேஃப்டிக்கு அதை என்ன பண்ணணும். யாரையும் நம்ம வந்து காட்டி கொடுக்கணும், யாரையும் மோசம் பண்ணணுன்றதை நோக்கம் இல்லைங்க. நம்ம பணத்துக்கு தீர்வு கிடைக்கணும். அதுக்கு தடையாக யார் இருந்தாலும் இன்றைக்கி அந்த டைப் ப்ராஜெக்ட் விஷயத்தில் என்கிட்ட எந்த தகவல் சேர்த்தந்தாலும் எந்த தகவல் இது பண்ணியிருந்தாலும் நான் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். நீதியரசர்கிட்ட எஸ்ஆர் போட்டு நான் கொடுத்துருக்குறேன். பல விஷயங்கள் நான் கொடுத்துருக்குறேன், பல விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதுபோல் லாஸ்ட்டாக இப்போவும் பேசியிருக்கிறேன். அதுபோல் வந்துட்டு எந்த ஒரு எனக்கு வந்து தகவல் வந்தது, அதாவது தகவல் வந்திருக்குன்னா பல மாவட்டங்களில் பல லீடர்களை பல பேர் கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்கன்னு சொல்லி கூட எனக்கு தகவல் வந்து நான் கேட்டது ஒரே வார்த்தை, அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா?
எவிடன்ஸ் இருந்தால் கொடுங்க, அடுத்த நிமிஷம் அதை நான் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், நீதியரசர் முன்னாடி அதை சேர்க்குறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தீர்வு நோக்கி போகிறோம். இந்த தீர்வு நோக்கி போகும்போது நான் மட்டும் போனால் அது தீர்வாகாதுங்க. இன்ஜின் மட்டும் ஓடுனா அது பயணமே கிடையாது. இன்ஜினுக்கு பின்னால் பல பெட்டிகள் சேரணும். பல பெட்டிகளில் பல பயணிகள் இருந்தால் தான் அந்த இன்ஜின் எல்லையை கொண்டு போய் சேர்க்கும். அதுபோல் வந்துட்டு அந்த எல்லையை கொண்டு போய் சேர்க்கும்போது ஆகக்கூடிய செலவினங்களும் அந்த பயணிகளிலிருந்து வசூல் பண்ணி அந்த நிறுவனம் நிலையாக நிற்கும் என்பதையும் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி தாங்க இந்த ஸ்கேமும். இந்த ஸ்கேமில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாருமே இந்த 65,000 80,000 பேருமே விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒருத்தவங்களாம் ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ மூலயமா சப்போர்ட் என்னன்றதை அவங்களா முன் வந்து கேட்கணும். அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஹெல்ப்பு கேட்டால் அந்த ஹெல்ப்பும் செய்யணும். ஏன்னா இதில் செலவு பல விதமாக ஆகிட்டுருக்கு. பல பேர் சொந்த முதலிடங்களை லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆள் நான். என்னுடைய பணத்தை பெறுவதற்கு நான் பல லட்சங்களை இழந்திருக்கிறேன், செலவு பண்ணியிருக்கிறேன். அப்படின்னும் போது இந்த ஒத்துழைப்பு எல்லாம் கொடுத்தீங்கன்னா மிக விரைவில் இந்த 3 ஆண்டுகளில் இன்றைய தேதிக்குள்ளே இந்த நிறுவனத்தினுடைய வழக்கை எந்த மாதிரி திசை திருப்பி 6 மாதம் 9 மாதத்துக்குள் எந்த மாதிரி திசை திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோமோ அது போல் இன்னும் பல விஷயங்கள் இப்போ கிடைச்சிருக்கிறதே கொடுத்துருக்கிறதே ஒரு 30-40% தகவல் தான் நம்ம கோர்ட்டில் சேர்த்துருக்கோம். இன்னும் 60% தகவல் சேர்க்கிறதுக்குரிய விஷயங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே A to Z அப்படின்ற அந்த அடிப்படையில் இடி கிட்ட இவங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் போட்டிருக்காங்க, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே 2025 முன்னாடியே தெளிவுபட ஸ்டேட்மெண்ட்டாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க நிறுவனத்தை சார்ந்தவங்க எல்லா பெரிய லீடர்கள் எல்லாருமே. அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம ஒன்று ட்ராக் பண்ணி நம்ம உண்மைத்தன்மையை கண்டெடுத்து நம்ம இதை கொண்டுகிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி கொண்டுகிட்டு போயிருக்க தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. அதனால் தீர்வை நோக்கி நாம் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை முதலீட்டாளர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு தகவல், தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் NCLT இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது நம்ம இந்த இதில் வழக்கு தொடுத்து இந்த நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மையை கண்டறியணும், உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கணும். அதை நம்மளால் முயற்சித்தான் ஆகாது. இது ஒரு பெரிய நிறுவனத்தால் தான் முடியும். அது வழக்கு சம்மந்தப்பட்ட லீகல் சம்மந்தப்பட்ட ஒரு மத்திய அரசுடைய நிறுவனத்தில் இருக்கிற இப்போ நம்ம எப்படி இந்த வழக்கு போட்டிருக்காங்களோ சீரியஸ் ஃப்ராடு, இந்த சீரியஸ் ஃப்ராடு மாதிரியே இந்த வழக்கம் NCLT. இந்த NCLTயில் வழக்காகி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இனி இவங்க அடுத்த கட்டம் நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மையை கண்டறியக்கூடிய சூழ்நிலைக்கு வராங்க. அப்படி வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் முதலீட்டாளருக்கு நிறைய பலன் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை செஞ்சுருக்கிற யாருன்னா சிவதர்ஷினி, கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க. இப்படி இவங்களும் செலவுலாம் எனக்கு தெரிஞ்சு இவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய பணம் இழந்திருக்காங்க, இவங்களை ஏமாற்றிருக்காங்க. அதாவது இவங்க பணம் போட்டு ஏமாந்தது இல்லாமல் அடுத்தது பணத்தை கொடுத்து நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்காங்க. அதுபோல் ஏமாந்து பணம் எவ்வளோ இழந்தாலும் ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட முறையில் இவங்க பல லட்சங்களை செலவு பண்ணி இந்த தீர்வை நோக்கி போயிருக்காங்க. இதுபோல் ஒவ்வொரு சங்கங்களும் ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் ஒரு பகுதியில் இருக்கிறவர்களும் உங்களுக்கு வழிமுறைகள் தெரியலைன்னா எங்களோட குரூப்பு, அதாவது நியோ ஸ்கேம் அந்த குரூப்பினுடைய தொடர்பில் எங்கள்கிட்ட நீங்கள் கலந்து பேசினா கூட உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன இது பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி எல்லோரும் இந்த வழக்குகளில் உள்ளே வரணும். உள்ளே அவங்கள 330 நாள், மாதத்தில் 30 நாள்னால் 30 நாளும் கோர்ட்டுக்கு வர வைக்கணும். அவங்கெல்லாம் இப்போ இடைப்பட்ட 1 ஆண்டு 2 ஆண்டு காலம் ரிலாக்ஸாக ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணல.
நம்ம தான் பணத்தை போட்டுட்டு பணத்தை தொலைச்சிட்டு நம்ம தான் ஓடிட்டு இருந்தோம். கோர்ட்டு கேஸும் நம்ம தான் ஓடிட்டு இருந்தோம். நம்ம ஓடிட்டு இருக்கிறத இவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு, காலம் மாறி இருக்குது. இந்த 5 வழக்கு இவங்கள ஓட விட்டுட்டு இருக்கு. இதுதான் உண்மை. இப்போ இவங்கள மேலே மேலே ஓட விட்டோம்னா 30 நாளும் ஓட விட்டோம்னா தீர்வு நமக்கு உடனே கிடைக்குமா கிடைக்காதா? அவங்க ஓடி எல்லைக்கோட்டை முடிக்கும் பொழுது 100% தீர்வு நமக்கு கிடைக்கும் என்பது முதலீட்டாளர்கள் அனைவரும் புரிந்து கொண்டு, முதலீட்டாளர்கள் அனைவரும் முதலீட்டாளர்களுக்கு சப்போர்ட் செய்து அவர்களுக்கு கைகோர்த்து அவர்கள் செய்யும் பணிகளுக்கு உதவிகரமாக இருந்து இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.